எக்ஸிட் போல் அப்படின்னா என்னென்னு பார்ப்போமா? இப்போ வந்து நம்ம சமீபத்தில் வந்து இந்த எக்ஸிட் போல் அப்படின்றத வெளியிட்டிருப்பாங்க. எக்ஸிட் போல் அப்படின்னா அதுலேயே 2 வகை இருக்குது. ஒன்று வந்து எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி, அதுக்கப்புறம் நடந்த பிறகுன்னு 2 இருக்கும். ஒப்பீனியன் போல் சொல்லுவாங்க அது பேர். எலெக்ஷனுக்கு முன்னாடி மக்கள்கிட்ட நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீங்க, எந்த பிரதமர் பிடிக்கும், எந்த முதல்வர் பிடிக்கும் அப்படின்றத விசாரித்து அது வந்து ஒரு கருத்து கணிப்பாக கூட வெளியிடுவாங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா எக்ஸிட் போல் அப்படின்றது என்னென்னா எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் வெளியிடுறது. இது கூட வந்து இது வந்து நம்ம அரசியல் அமைப்பின் ஒரு சட்டம் இருக்குது. என்னென்னா மக்கள் பிரதிநிதித்துவம் 126A அப்படின்ற ஒரு சட்டத்தின்படி பார்த்திங்கன்னா எக்ஸிட் போல்ன்ற வந்து நம்ம உடனே வந்து அதெல்லாம் வெளியிட முடியாது. இது வந்து 1951ஆம் ஆண்டு இந்த சட்டம் வெளியிடப்பட்டது. இது பார்த்திங்கன்னா எலெக்ஷன் இப்போ நடந்துகிட்ருக்குன்னா அந்த நேரத்தை வெளியிடக்கூடாது. எலெக்ஷன் முடிகிற தருவாயில் வெளியிடக்கூடாது. முடிஞ்சதுக்கப்புறம் 6 மணி முடியுதுன்னா டக்குன்னு அந்த இது வெளியிடக்கூடாது. ஸோ இது வந்து தேர்தல் ஆணையம் வந்து இதுக்கு வந்து முறையான பர்மிஷன் வாங்கி அந்த எக்ஸிட் போல் கணிக்கக்கூடியவங்களும் பர்மிஷன் வாங்கணும். இது வெளியிடுறதுக்கு முன்னாடி வெளியிடலாமான்னு பர்மிஷன் வாங்கிட்டு அவங்க வந்து ஒரு தேதியை நிர்ணயித்து அந்த தேதியில் மட்டும்தான் இதில் வெளியிடணும். ஸோ இதுதான் வந்து எக்ஸிட் போல் அப்படின்றது. என்னென்னா இப்போ தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் இவங்க ஒரு தேர்தல் வெளியிடுறாங்க. இப்போ இதை எப்படி வந்து இவங்க கணிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இப்போ வந்து ஒரு சின்ன ஒரு வாக்குப்பதிவு மையம் இருக்குன்னு வச்சிங்களேன். அங்கே வந்து மக்கள் வரும்போது ஒரு 10ஆவதாக ஓட்டு போட்டவங்ககிட்ட கேட்பாங்க. ஒரு எண்ணிக்கைனா 1, 2, 3 எண்ணாமல் ஒரு தோராயமாக ஒரு 10ஆவதாக ஓட்டு போட்டவங்ககிட்ட நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டிங்கன்னு கேட்பாங்க. அதை வச்சுட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, நான் இவங்களுக்கு ஓட்டு போட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து அவங்களுக்கு விருப்பப்பட்டு சொன்னாங்கன்னா, இல்லைன்னா அதை விட்டுடுவாங்க. அவங்கள யாருமே வந்து கம்பல் பண்ணி யாரும் கேட்க மாட்டாங்க. கொஞ்சம் நிறைய கூட்டம் இருக்கக்கூடிய ஓட்டுப்பதிவாக இருந்தாங்கன்னா, மையமாக இருந்ததுன்னா அங்கே வந்து ஒரு 20ஆவது 40 60 அப்படி. ஸோ ஒரு தோராயமாக சில மக்கள்கிட்ட கேட்டு, இப்போ 4 கோடி மக்கள் இருக்காங்கன்னா நான் அதில் வந்து ஒரு 2 கோடி மக்கள்கிட்டலாம் கேட்க மாட்டாங்க. சும்மா லட்சங்களில் கேட்டு அதை வச்சுட்டு இது வந்து யார் வின் பண்ணாங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு இருக்கும், அதை வச்சு கணிக்கிறது தான் இந்த கருத்து கணிப்பு. ஆனால் கருத்து கணிப்பில் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பாராளுமன்ற எலெக்ஷனில் வந்து நம்ம தமிழ்நாடுல வந்து பார்த்திங்கன்னா திமுக தான் வந்து வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் எல்லாமே பார்த்திங்கன்னா அதிமுக வெற்றி பெற்றாங்க ஜெயலலிதா பீரியடில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதிமுக வந்து ஒரு 80% 20% திமுக வெற்றி பெறுறாங்க. ஆனால் 40க்கு 40 பார்த்திங்கன்னா திமுக தான் வெற்றி பெற்றாங்க. ஸோ இந்த கருத்து கணிப்புன்றது ஆனால் சில சமயங்களில் வந்து சரியாக இருக்கிறது உண்டு. கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குமே தவிர கருத்து கணிப்பு வந்து ஓரளவுக்கு சில சமயங்கள் இருக்குது. ஆனால் எல்லா சமயங்கள்லையும் இருக்குமானா கிடையாது. அதனால் இந்த கருத்து கணிப்பு, இந்த எக்ஸிட் போல் அப்படின்றது வந்து ஊர்ஜிதமாக இவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு இதை வச்சு நம்மளால் 100% நம்மளால் ஊர்ஜிதம் எப்படி சொல்லணும்னா 30-70 தான் கொண்டு எடுத்துக்கலாம். 30% உண்மையாக இருக்கலாம், 70% இல்லாமல் இருக்கலாம். எப்படி நம்ம ஹெட் டைல் போடுற மாதிரி தான், திஸ் ஆர் தட் அப்படி தான் இருக்குமே தவிர இதையே வச்சுட்டு ஊர்ஜிதமாக இவங்க தான் வின் பண்ணாங்கன்றதை நம்ம வின் பண்ண போகிறாங்கன்றது நம்ம சொல்ல முடியாது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, ஸோ இது மாதிரி ஒரு சில துறைகள்லாம் இருக்குல்ல, இந்த எக்ஸிட் போல் கணிச்சு போகிறது, இந்த கருத்து கணிப்பு போகிறது, அது போகிறது இது போகிறதுன்னு. இவங்க எப்படின்னா இப்போ பீச்சில் வந்து கிளி ஜோசியம் பார்த்துட்டு இருப்பாங்க. ஒரு கிளியை வச்சுன்னு உட்காந்துட்டு இருப்பான். பாவம் ஒரு 10 ரூபா காசுக்காக யாராவது வருவாங்களா வரமாட்டாங்களான்னு. ஆனால் அவனே வந்து ரொம்ப கஷ்டத்தில் தான் உட்காந்துருக்கான். ஆனால் அவன் வந்து நம்மளுடைய தலையெழுத்தை நிர்ணயிக்கிற மாதிரி அங்கே கடவுள் மேலே உட்காந்து நீங்கள் வந்து இப்படி ஆவீங்க அப்படி ஆவீங்க, இந்த பரிகாரம் செஞ்சால் இப்படி ஆவீங்க. ஆனால் அவங்ககிட்ட உட்காந்து நம்ம கேட்போம். அவனே ஒன்றும் இல்லாமல் 10 ரூபாய்க்காக ஒரு கிளியை கூண்டில் வச்சுருந்தானா அதையும் நம்பி தானே போகிறோம். நம்ம நம்பிக்கை காரணமாகவோ இல்லை பொழுதுபோக்கு காரணமாகவோ ஏதோ ஒன்று நம்ம கிளி ஜோசியம், இந்த ஜாதகம், இந்த சாமியாருங்க குறி சொல்கிறது, இன்னும் மக்கள் இன்னும் விஞ்ஞானம் ஏஐலாம் வந்துடுச்சு இன்னும். ஆனாலும் இன்னும் கூட மக்கள் வந்து அதை மாதிரியான சில ஆட்களை நோக்கி தானே போகிறாங்க. ஸோ இதை மாதிரி அரசியலில் பார்த்திங்கன்னா இந்த கிளி ஜோசியம், இந்த கைரேகை ஜாதகம்லாம், இந்த ஜோசியெல்லாம் பார்க்குற குரூப் மாதிரி இந்த கருத்து கணிப்புன்னு ஒன்று இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் மாதிரி தான் மக்கள் பார்க்கணும். இதே வந்து ரொம்ப அதுவும் ஜோசியம் கிளி ஜோசியம் பார்க்குறோம், அதே மாதிரி தான் இதையும் பார்க்கணும். அதனால் இதையே வச்சுட்டு நம்ம ஊர்ஜிதமாக நம்ம ஜெயிச்சிருவாங்க அப்படின்றத வந்து நம்மளால் சொல்கிறது கிடையாது. ஏன் வந்து இது மேக்ஸிமம் தப்பாக இருக்கலாம் அப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். 500 ரூபா 1000 ரூபா கொடுத்துருந்தாங்க முன்னாடிலாம். எதுக்குன்னா எலெக்ஷன் முன்னேறதுக்கு முன்னாடி அந்த ஆளுங்கட்சி வேட்பாளரோ எதிர்கட்சி வேட்பாளரோ என்ன பண்ணுவாங்கன்னா 500 ரூபா கொடுப்பாங்க அதிகபட்சம் எனக்கு தெரிஞ்சு. ஆனால் பணம் கொடுக்குறதுன்றது அந்த தொட்டு பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது என்ன தான் நீங்கள் வந்து தடுக்கணும்னு நினச்சாலும் அரசாங்கத்தால் முடியல. ஏன்னா அரசாங்கம் இவங்க கையில் தானே இருக்குது. அப்போது
இன்றைக்கி 500 1000 கொடுத்த மக்கள் பார்த்திங்கன்னா 5000 10,000 ஏன் சில இடங்களில் 15,000 கூட கொடுத்துருக்காங்க. ஏன்னா விஜய் அப்படின்ற ஒரே ஒரு தனி நபர், அவர் வந்து இன்றைக்கி ஒரு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர், அந்த ஒரே ஒரு நபரால் மக்கள் வந்து கூட்டம் சேர்ந்ததுனாலே இவங்களுக்கு பயம் வந்து நீ என்ன பண்ணுவோ எது பண்ணுவோ தெரியாது, எப்படியாவது நம்ம ஜெயிச்சாகணும் அப்படின்ற ஒரு யூகத்தை வகுத்து பணம் அப்படின்றது மூலிமா மக்கள் அடிச்சிருக்காங்க. இது ஒரு உதாரணம். ஏன்னா நீங்கள் ஜென்ரலாகவே நீங்கள் ஜெயிப்பங்கன்னு உங்கள் மேலே ஊர்ஜிதமாக ஏன் பணம் கொடுக்குறீங்க? ஸோ அப்போ மக்கள் வந்து ஏதோ மனசு மாறுது, புதுசாக ஒரு ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு நீங்கள் சரியில்லை அப்படின்றது மக்களுக்கு வந்து ஆல்ரெடி தெரிஞ்சதுனால மாறுதல் நடக்க போகுதுன்றது தெரியுதுனால தான் நீங்கள் இது மாதிரியான யுக்திகள்லாம் பயன்படுத்துறீங்க. 500 1000 10,000 15,000 ஒருத்தர் ஓட்டு கொடுக்குறீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அது 2 கட்சி மிகப்பெரிய கட்சிங்களும் வந்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ வந்து இது ஒரு மாற்றம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா மக்கள் வந்து யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் தமிழக வெற்றி கழகம் போகும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா கூட்டம் அப்படி நிறைய. இது வந்து ஒரு ரெண்டாவது உதாரணம். அதனால் இந்த கருத்து கணிப்பு அப்படின்றது சாதாரணமாகவே நமக்கே தெரியுது, ஊர்ஜிதமாக இவங்க தான் ஜெயிப்பாங்கன்றதை நம்ம சொல்ல முடியாது, நமக்கே தெரியும். நான் வந்து தமிழக வெற்றி கழகம் தான் ஃபுல்லாகவே ஜெயிப்பாங்க அப்படின்றதும் சொல்ல வரல. ஆனால் வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இவங்க தான் ஓட்டு எடுப்பாங்க, இவங்க எடுக்க மாட்டாங்கன்றது வந்து நம்ம பொதுவாக ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால் இந்த வரக்கூடிய எலெக்ஷன் வந்து ஒரு பயங்கரமான ஒரு த்ரில்லிங், என்ன நடக்குமோ அப்படின்ட்டு ரொம்ப அந்த எதிர்பார்த்துட்ருக்கோம். மக்கள் மட்டும் இல்லை, இந்த ஒரு வேட்பாளரும் ஒரு கட்சியும் என்றைக்கு எலெக்ஷன் முடிஞ்சதோ, பிரச்சாரம் எப்போ ஆரம்பித்தாங்களோ இன்றைக்கி வர 4ஆம் தேதி வரைக்கும் இவங்க தூங்கியிருக்க மாட்டாங்கன்றது ஊர்ஜிதம். யாரும் தூங்காமல் அவங்க காதில் ஃபுல்லாக விசில் சத்தம் தான் கேட்டிருக்கோம். தூக்கம் வந்திருக்காது. கிண்டலுக்காகவோ கேலிக்காகவோ சொல்ல வரல, இது வந்து ஒரு எதேச்சையான உண்மை. ஏன்னா அதை மாதிரியான ஒரு எல்லாருக்கும் நமக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்குல்ல, இவ்வளோ ஜனம் வருது, என்னடா இது வருது, இப்போ தான் 3 வருஷம் ஆகுது கட்சி ஆரம்பிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் 4ஆம் தேதி வந்து ரொம்ப த்ரில்லிங்காக இருக்க போகுது. ஸோ இந்த எக்ஸிட் போடலான்றது தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா, அவ்வளோதான். ஸோ தோராயமாக ஒரு மக்கள்கிட்ட வந்து கேட்டு அதை வச்சு கணிக்கிறது தான் அந்த எக்ஸிட் போல் அப்படின்றது. ஓகே, தேங்க்யூ.